எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போலாம். வித்தியாசமான ஒரு வார்த்தை. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. வசனம் சொல்லுது. இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. முதலாவது இந்த வார்த்தையை நான் எனக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு. போதும் நீ உட்கார்ந்து இருந்தது, நீ ஆயத்தப்படு. கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிறதுல ஆயத்தப்படு. கர்த்தர் என்னதை செய்ய சொல்றாரோ டிலே பண்ணிட்டு இருக்காத. பி கேர்ஃபுல். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு. முதலாவது நீ ஆயத்தப்படு. மத்தவங்களை காரணம் காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் போதும் சொல்றாரு ஆண்டவர். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. உன் கூட எந்த கூட்டம் இருக்கிறதோ, உன் குடும்பமா இருக்கலாம், உன்னுடைய நண்பர்களா இருக்கலாம், உன்னுடைய மற்ற நபர்களா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தெள்ள தெளிவா சொல்றாரு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தருக்கு நேராய் ஆயத்தப்படுத்து. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு நேராய் ஆயத்தப்படுத்து. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. அந்த ஆயத்தப்படுத்துகிற பணிகளில அவர்கள் சரியாய் செய்கிறார்களா, சரியாய் எல்லா காரியங்களையும் அவர்கள் வழிவகுக்கிறார்களா என்பதுல நீ காவலனாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். காவலனாயிரு அப்படின்னா என்ன? ஒரு சோல்ஜர். நீ கூட இருந்த அவங்கள நீ பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைய முறை ஆண்டவர் சொல்வாரு, தட்டி எழுப்புவாரு, டாடி இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா. ஆண்டவர் மத்தவங்க மூலமா சொல்லுவாரு, டாடி இன்னும் கொஞ்ச நேரம். நிறைய பேர் மூலமா ஆண்டவர் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், இப்பதானே இந்த வயசு ஆகுது, அடுத்த வயசுல பாத்துக்கலாம், அடுத்த வருஷத்துல பாத்துக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதை நீ தள்ளி போட்டுட்டு இருக்க? எந்த காரியத்தை நீ தள்ளி போட்டு கொண்டிருக்க? நான் எத்தனை முறை உன் இடத்துல நான் சொல்லி இருக்கேன், ஏன் நீ ஆயத்தப்படுத்தல? உண்மையிலே சொல்றேங்க, ஆண்டவர் சொல்லுகிற நேரத்துல, ஆண்டவர் சொல்லுகிற சமயத்துல, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துல நம்ம ரெடியா இல்லைன்னா அது நம்மளை விட்டு படி நழுவே போயிடும். அதாவது கை நழுவி போயிடும். உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் இன்னொருத்தர்கிட்ட போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா இருக்கிறியா? உன்னை கொண்டு நான் செய்யணும்னு நினைக்கிறத நீ ஏன் இன்னொருத்தர் மேல திணிக்கணும்னு பாக்குற? இன்னொரு காரியங்கள் மேல இது நடக்கட்டும் அது நடக்கட்டும், நீ எதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க? பிளாங்கா இறங்க முடியாதா? உன் சுயபலத்தினால இந்த காரியங்கள் நடக்காதே. உன்கிட்ட இருக்கிற காரியங்களை வச்சு இந்த காரியங்கள் நடக்காது. ஆண்டவர் சொல்ற, நீ ஆயத்தப்படுன்னு நான் சொன்னனே, ஏன் விட்ட? இன்றைக்கு ஆண்டவர் யார் இடத்துல பேசுகிறான்னு தெரியல. இந்த நேரம் கர்த்தர் பேசுகிற நேரமாய் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. போதும், சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தது போதும், காரியங்களை தள்ளி கொண்டிருந்தது போதும். கர்த்தருக்காய் எழும்பி நிற்கிற நேரத்தை செலவு பண்ணுகிறது போதும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போவே எடுத்துரு, உன் தூசியை உதறிட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்ச காரியத்துல நீங்க ரெடியா இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை, மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொண்டு வந்து உங்க காலடியில போடுவாருங்களே. நம்ம ஆயத்தமே படாம, ஆண்டவரே நீங்க எப்ப வச்சிருக்கீங்களோ அப்ப பண்றேன்ப்பா, ஆண்டவரே நீங்க, ஆண்டவர் சொல்ற, நான் தான் உன்னை ஆயத்தப்படுன்னு சொல்லிட்டேனே, எத்தனை முறை சொல்ல முடியும்? உங்களுக்கு வைத்திருக்கிற காலிங் இன்னொருத்தர் மேல போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னொருத்தர் மூலமா செஞ்சிடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை நீங்க கை நழுவி போட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்ற, ஜாக்கிரதையா இரு, நீ ஆயத்தப்படு. வசனம் சொல்கிறது, ஆண்டவருக்காய் நீங்க ஆயத்தப்படுறது இல்லாம உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நீங்க அவர்களுக்கு கவலனா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராங்க. அது கர்த்தருடைய காரியமா இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன காரியங்களா இருக்கட்டும், கர்த்தருக்காய் நிறைவேற்றுகிற காரியங்களா இருக்கட்டும், கர்த்தருக்காய் எழும்புகிற காரியங்களா இருக்கட்டும். ஆயத்தப்படுங்க, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு காவலனா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நிறைய முறை எங்களை தட்டி எழுப்புனீங்க, நாங்க இன்னும் தூங்கிட்டே இருக்கோம். நிறைய முறை நிறைய பேர் மூலமா பேசுனீங்க, இன்னும் நாங்க காரியங்களை சாக்கு புக்கு சொல்லிக்கொண்டு நாட்களை கடத்தி கொண்டிருக்கோம். நாங்க ஆயத்தப்படணும், மத்தவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே அப்பா, நாங்க இப்படியே சோம்பி இருக்கிறதுக்காக அழைக்கல, சூழ்நிலைகளை பார்த்து இப்படியே அமிழ்ந்து போகிறதுக்கு எங்களை நீங்க அழைக்கல.
எழுந்தது. எந்த புயல் பயமுறுத்தினதோ, எந்த காற்று பயமுறுத்தினதோ, எந்த கடல் பயமுறுத்தினதோ அதன் மேல நடக்கிறதுக்காக தான் நீர் எங்களை எழுப்பியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படவும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும், மற்றவர்களுக்கு காவலனா இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தெந்த காரியத்தை டிலே பண்ணுமோ துரிதமாய் அவைகளை செய்கிற ஆண்டவரே திராணியை, அந்த பலத்தை, அந்த தைரியத்தை, அந்த ஞானத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக எங்கள் எல்லாருக்கும். ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. உங்க திட்டம், உங்க தீர்மானம் ஆண்டவரே டிலே இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு எங்களை முதலில் ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்காத காரியங்களை விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. மாதிரிகளை நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.